இன்றைக்கி மதியத்துக்கு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தூதுவளை துவையல் தாங்க அரைக்க போகிறேன். தூதுவளை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த இலை. அந்த இலை பார்த்திங்கன்னா அந்த காம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளாக தான் இருக்கும். இலைக்கு பின்னாடியும் முள் இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் நம்ம பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஏறிக்கும். இது வந்து நம்ம கையில் உடைக்க முடியாது. கத்திரிக்கோல் வச்சு தான் ஒவ்வொரு இலையாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த விதை. இந்த விதையை நம்ம போட்டோம்னாவே அழகாக அது முளைச்சிட்டு வந்துடும். நல்லா இப்படி குட்டி குட்டியாக திராட்சை பழம் மாதிரி இருக்குது பாருங்களேன். திராட்சை பழம் இல்லை, இது என்னது, இலந்த பழம். இலந்த பழம் மாதிரி அழகாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்கோலில் நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா கையில் அந்த முள் பட்டுரும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சுத்தமாக கழுவிட்டு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து இது வரக்கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், புளி சின்ன அளவு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான் இது எல்லாமே. நம்ம எப்பவும் கொத்தமல்லி துவையல் எப்படி அரைப்போம் சேம் அதே தான். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த தூதுவளை இலை போடுறோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம சளிக்கு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். இது வந்து நிறைய வியாதிக்கு வந்து இது ஒரு மருந்தாகவே இருக்குது. நீங்கள் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு 2 தடவை கிடைக்கிறப்பெல்லாம் இது வாங்கி ஒரு துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.